ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குன்றத்தூர் சமையல். இன்றைக்கி நம்ம குன்றத்தூர் சமையலில் செட்டிநாடு சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். செட்டிநாடு சிக்கன் குழம்பு வீட்டிலேயே வறுத்து அரைச்ச மசாலாவோட டேஸ்ட்டு செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ், புலாவ், சப்பாத்தி, பரோட்டா எது கூடனாலும் மேட்ச் ஆகக்கூடிய செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம் நம்ம கிச்சனில் போய் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உடனுக்குடன் வரணுமா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிநாடு சிக்கன் குழம்புக்கு நம்ம ஒரு பைசஸ் அரைக்கணும். அதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் சும்மா ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பொருளை நம்ம ஆட் பண்ணிடலாம். மிளகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 கிலோ சிக்கனுக்கு எடுத்துருக்கனால 1 கிலோ சிக்கனுக்கு அளவு சொல்லிக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி சீரகமும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிப்போம். 1/4 ஸ்பூன் தாளிப்புக்கு ஆட் பண்ணிக்கணும். 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு இப்போ 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பைசஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை ஒரு சின்ன துண்டு, ஏலம் 2, கிராம்பு 3, ஜாவித்திரி ஒரு சின்ன துண்டு எடுத்துருக்கேன் பாருங்கள், ஆட் பண்ணிப்போம். இப்போ வரமிளகா நான் 15 எடுத்துருக்கேன். நம்ம காரத்துக்கு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிப்போம். அதனால் 15 வரமிளகா எடுத்துருக்கேன். இப்போ கல்பாசி ஒரு 5 கிராம் ஆட் பண்ணிப்போம். கல்பாசி செட்டிநாடு மசாலாக்கு மெயின் கல்பாசி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால 5 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் மிதமான தீயில வறுத்து எடுத்துப்போம். நல்லா வாசனை வரும்போது நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கணும். இப்போ 2 நிமிஷம் நல்லா வறுத்த பிறகு 2 துண்டு தேங்காய் மிக்சியில் துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பூவும் தனியாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். இப்போ நல்லா வறுத்து எடுத்துப்போம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். தேங்காய் பூ நல்லா வறுப்படணும். இதோட 2 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிப்போம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணி செய்யும்போது நல்ல மணமாக இருக்கும். இப்போ ஒரு பூவும் தனியாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துப்போம். அடுப்பை ஃபுல்லில் வைக்காதீங்க, மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பட்டுட்டு ஒரு பூவும் தனியாக வந்துட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிடணும். முதல்ல நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் 4 குழிக்கரண்டி ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே சொன்னால 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு பட்டை, ஏலம், சின்ன ஜாவித்திரி ஒரு துண்டு எடுத்துருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்பு முருவட்டும். தாளிப்பு நல்லா முருவின பிறகு 4 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், ஆட் பண்ணி இப்போது வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் நம்மளுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி செய்யும்போது நல்லா மணமாக இருக்கும். அதனால் ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நல்லா ஆறிட்டு பாருங்கள் மசாலா. இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள் அரைச்சிட்டோம். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், இந்த அளவுக்கு நைஸாக. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம குழம்புக்கு செய்யும்போது ஆட் பண்ணிப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடலாம். 1 கிலோ சிக்கனுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நம்மளுக்கு நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்ட உடனே தக்காளி ஆட் பண்ணிடக்கூடாது. இஞ்சி பூண்டு நல்லா முருவி அந்த வெங்காயத்தோடு நல்லா மின்கல் ஆயிடணும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா முறிவிட்டு 3 தக்காளி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல கிரேவி நல்ல திக்காகவும் கிடைக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம 15 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் காரத்துக்கு 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிப்போம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோடைய பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே இப்போதைக்கு ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1 கிலோ சிக்கன் நல்லா மஞ்சள், உப்பு, லெமன் ஊற்றி அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கழுவி. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். 1 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சிக்கன்லேருந்தே தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகும்.
அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போ நல்லா மசாலாவோட சிக்கன் நல்லா கோட் ஆகணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனோட மசாலா நல்லா மின்கல் ஆகணும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சுருவோம். அப்போ தான் தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகி வரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம செட்டிநாடு மசாலா அரைச்சிருந்தோம்ல, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிடுங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அலசி ஆட் பண்ணிப்போம். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. வந்து குழம்பா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்குது. இன்னும் நான் வந்து ஒரு டம்ளர்லேருந்து அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை இருந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எனக்கு கொத்தமல்லி கிடைக்கல, அதனால் கொஞ்சம் கருவேப்பிலை தான் இருந்தது, கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். கம கம செட்டிநாடு சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பா வேணும்னா குழம்பா எடுத்துக்கோங்க, கிரேவியாக வேணும்னா கிரேவியாக எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே உப்பு காரம்லாம் பார்த்தோம், பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரைஸ், புலாவ், சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், இட்லி, தோசை எது கூடனாலும் மேட்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் பரோட்டா செஞ்சுருக்கேன், அது கூட செட்டிநாடு சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன். டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. நீங்களும் நான் செஞ்ச அளவுகளோடையே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எது இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.